நாடக கலைஞர் செல்லையா பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்லையா பரமேஸ்வரன் அளவட்டி வடக்கை புறப்படமாக கொண்ட பரமேஸ்வரன் செல்லையா சோதிப்பிள்ளை தம்பதிகளின் 6வது புத்திரன். அளவட்டி சதானந்தா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை தொடங்கிய இவர் இடைநிலை கல்வியை அளவட்டி அருணோதயா கல்லூரியில் தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். ஆசிரியராக தன் சேவையை தொடங்கி பட்ட பின் படிப்பை யாழ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து வலிகாமம் கல்வி வலயத்தில் அதிபராக பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்திலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஆரம்ப கல்வி கற்கும் காலத்திலேயே நடிக்க தொடங்கிய இவர் இடைநிலை கல்வியின் போது அருணோதயா தயாரித்த பல நாடகங்களில் நடித்ததோடு 3 நாடகங்களில் பிரதான பாத்திரம் ஏற்றுள்ளார். ஆசிரியராக இருந்த காலத்தில் சோலைக்குயில் அவைக்காற்று களத்தில் இணைந்து படித்து வட இலங்கை சங்கீத சபையின் நாடகமும் அரங்கியலும் பரீட்சைகளில் தோற்றி ஆசிரியர் தரம் வரை சித்தி பெற்றுள்ளார். 1993ஆம் ஆண்டு சோலைக்குயில்கள் தயாரித்த மலையும் மடப்பனையும் என்ற நவீன நாடகத்தில் நடித்தார். தாளலய நாடகம், பாநாடகம், நாட்டுக்கூத்து போன்ற பல வகை நாடகங்களிலும் பல்வேறு நெறியாளர்களுடன் நடித்த அனுபவம் கொண்ட இவர் தனி நடிப்புகளும் செய்துள்ளார். பல்வேறு பாடசாலைகளில் இவரது நெறியாளர்களின் கீழ் பல சிறுவர் நாடகங்களும் நவீன நாடகங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. மல்லாவி மகாவித்தியாலயத்தில் இவர் நெறியாள்கை செய்த தண்ணீர் என்ற நாடகம் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தனது கலைத்திறனை நாடகமும் அரங்கியலிலும் துறையுடன் மட்டும் ஒடுக்கிக் கொள்ளாது ஈழத்து தமிழ் சினிமா துறையிலும் உள்நுழைந்த இவர் கல்லுக்குள் ஈரம், சண்டி வீரன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இப்போது புன்னாலை கட்டுவனில் வசிக்கும் இவருக்கு புலிசை சிவம் நாடக கலைஞர் விருதை 2026ஆம் ஆண்டில் வழங்குவதில் நாம் சந்தோஷம் அடைகின்றோம். நாடக கலைஞர் செல்லையா பரமேஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கானா ஸ்ரீ கணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் வைத்தியர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருதினை வழங்கி கௌரவிப்பார்.